வணக்கம். பழனி விநாயகா ஜோதிட நிலையம் MP அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அரங்கநாதன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று கடக லக்னமும் கலைஞரும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை நன்மை செய்யுமா செய்யாதா? அதான் தலைப்பு. நான் கலைஞரை இந்த இதில் கொண்டு வந்த காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்காக. ஆனால் அதுக்கு முதலே ஜோதிடம் இருக்குது. அப்போ ஜோதிடப்படி கலைஞரை கொடுங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. கடக லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு சனி யோகத்தை செய்தே தீரும். உறுதியா, நிச்சயம், உண்மையா. உதாரணமாக செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீடம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்திருந்தாலும், சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணத்தில் பிறந்திருந்தாலும், கடக லக்கணமாக இருந்தால், சிம்ம லக்கணமாக இருந்தால் அவளுக்கு சனி நன்மையை செய்யும். டெஸ்ட் பண்ணுங்க, எந்த டெஸ்ட் வேணாலும் பண்ணுங்க, உறுதியாக. அப்ப சிம்ம லக்கணம் கடக லக்கணமாக யாராக இருந்தாலும், செவ்வாய் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமா, கவலைப்படாதீங்க, சனி பட்டைய கிளப்பும். கடக லக்னத்தில் பிறந்த கலைஞர், மிருகசீட நட்சத்திரம், ரிஷபராசி, ஃபர்ஸ்ட் செவ்வாய் திசை வரும், அடுத்து ராகு திசை வரும், அடுத்து குரு திசை வரும், அதுக்கடுத்து சனி திசை வரும். அப்ப செவ்வாய், ராகு, குரு, சனி 4வது திசையாக வரும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு விதி. சனி 4வது திசையாக வந்தால் மரணம். ஆனால் அடியேன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கலைஞர் ஜாதகம் உதாரணம். கலைஞர் 97 வயசு, 96, 97 வயசு வரைக்கும் இருந்தார். மிருகசீடம் ரிஷபராசியில் பிறந்தவர். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனது சனி திசை. அப்ப கடக லக்னத்தில் பிறந்தா சனி கெடுதல் செய்யணும்ல. அதே சனி திசையில் மிஸ்ஸா வந்துச்சு, அது ஒரு சிரமத்தை கொடுத்துச்சு. மிகப்பெரிய சோதனைகள், ரெய்டு, ஏமாற்றம், இழப்பு, அவமானம் எல்லாம் பட்டார். அப்ப சனி திசையில ஃபர்ஸ்ட் பதவி கிடைச்சிருச்சு, அடுத்து கஷ்டப்பட்டார். 2 நடந்துச்சு. ஏன்னா கடக லக்னத்திற்கு சனி 7, 8க்குரியவர். ரிஷபராசிக்கு சனி பாதகாதிபதி, 10க்குரியவர். ஸ்திர லக்னங்களுக்கு 9க்குரிய இடம் பாதகஸ்தானம். அப்ப பாதகத்தை செய்யும். ஆனா 10க்குரிய சனி நன்மையும் செய்யும். அப்ப லக்ன ரீதியும் ராசி ரீதியும் கலைஞருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்ப சனி நன்மையை செய்யுமா செய்யாதா? செஞ்சுச்சு. யாருக்கு? அந்த மிருகசீடத்தில் பிறந்தவங்களுக்கு. கண்டிப்பா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், சனி திசை கடக லக்னமாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் புகழ் பெறுவார்கள் என்பது உறுதி. நீங்க குறிச்சு வச்சு பாருங்க. அடியனுடைய 30 வருட அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களை கலந்தெடுத்து கலைஞர் ஜாதகம் உங்களுக்கு உதாரணம் கொடுத்திருக்கேன். என்ன காரணம்? கடக லக்னம் தாய், சிம்ம லக்னம் தந்தை. யாருக்கு? சனீஸ்வரனுக்கு. எந்த ஒரு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை சனீஸ்வரனுக்கு உண்டு.
சனீஸ்வரனுக்கு நேர் கட்டத்தில், அதாவது கும்பத்துக்கு நேர் கடகம் இருக்கும், மகரத்துக்கு நேர் சிம்மம் இருக்கும். தாய் தந்தையை நேசிக்கக்கூடிய ஒரே கிரகம் தலைவன் சனீஸ்வரன் ஒருத்தர் தான். இந்த அமைப்பு வேற எந்த கிரகங்களுக்கும் கிடையாது. அவ கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதை லிங்கு. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். நோட் பண்ணுங்க. அப்போ கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி நன்மையை செய்யும். சிம்ம ராசி சிம்ம லக்னம் பிறகு சனி நன்மையை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான வாதம். வாங்க, நிறைய ஜாதகம் வச்சிருக்கேன், காட்டுறேன். அப்ப கடக லக்னமும் கலைஞரும் அப்படின்னு தேர்ந்ததுக்கு காரணம், கலைஞருக்கு கடக லக்னம், அவருக்கு சனி புகழை கொடுத்தது. அதே சமயம் கஷ்டத்தையும் கொடுத்து, அது வேற விஷயம். ஆனால் புகழை கொடுத்தா இல்லையாங்கிறது என்னோட கேள்வி. மிகப்பெரிய பதவி, முதலமைச்சருக்கு சாதாரண விஷயம் அல்ல. அந்த சனி திசையில் தான் அவர் மிகப்பெரிய பதவியான தமிழக முதல்வர் அரியணையில் போய் உட்கார்ந்தார். சரி, சனீஸ்வரர் உட்கார்ந்தாரா? சாகும் வரை அவருக்கு நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. மாறி 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 தோத்தாரு ஜெயிச்சாரு, தோத்தாரு ஜெயிச்சாரு, தோத்தாரு ஜெயிச்சாரு. 5-6 முறை ஜெயிச்சார், ஒரு 4-5 முறை தோத்தாரு. ஆனாலும் சனி உட்கார வச்ச அந்த இடத்துல இருந்து புகழை கெடுக்கவே கிடையாது. ஏன்னா சனி பகவான் ஒரு நிரந்தர புகழை கொடுக்கக்கூடியவர். திமுக தலைவர் என்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியை அவர் சாகும் வரை வைத்தார். அது சனீஸ்வரை. சனி கொடுக்க எவர் தடுப்பர்? சனி கொடுக்க நினைச்சாச்சுன்னா கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், ஆனால் புகழ் மங்காது. கலைஞர் புகழ் மங்குச்சா? செத்த முன்னாடி மங்குச்சா? செத்தும் கடற்கரையில் இடம் வாங்கிய ஒரே தலைவன், தானே தலைவன் கலைஞர் தான். மற்ற யாருக்கும் இது போல் கிடைக்கல. காமராஜருக்கு கிடைக்கல, பக்தவசத்துக்கு கிடைக்கல. முதலமைச்சராக இருந்து இறந்தவங்க அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தவிர வேற யாருக்குமே கிடைக்கல. ஆனால் முதலமைச்சர் இல்லாம, சொல்லப்போனால் எதிர்கட்சி தலைவரும் இல்லாம சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். இந்த அமைப்பு யாருக்கும் கிடைக்கல. அது கொடுத்தது சனி பகவானே. கடகலக்கணத்திற்கு நன்மையை செய்பவர் சனி பகவானே. நன்றி, வணக்கம்.